வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்திய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை டெல்லியில் சந்தித்து கலந்துரையாடல். விவசாயத்தை நவீனமயமாக்கும் நோக்கில் இலங்கை நிறுவனங்களோடு நெருக்கமான ஒத்துழைப்பை முன்னெடுக்குமாறு சஜித் பிரேமதாச இந்திய விவசாயத்துறை நிறுவனங்களுக்கு அழைப்பு. மன்னார் மாவட்டத்தில் இனி புதிய காற்றாலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படாது என்று அறிவித்ததற்கு போராட்டக் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார் வரவேற்பு. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்தது. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான பாராளுமன்ற ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பாராளுமன்ற செயல்முறைகளில் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்திய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை டெல்லியில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் நிறுவன தொழில்முறை மேம்பாடு, சட்டமாக்கத் துறையில் ஆராய்ச்சியை வலுப்படுத்துதல் மற்றும் இளைஞர்களின் பாராளுமன்ற பங்கேற்பை ஊக்குவித்தல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் கட்டமைப்பு சார்ந்த பரிமாற்றங்கள், கல்வி சுற்றுலாக்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற முயற்சிகள் மூலம் இலங்கை பாராளுமன்றத்திற்கும் இந்திய மக்களவைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். ஜனநாயகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் பாராளுமன்ற ஒருமைப்பாடு ஆகிய மதிப்புகளுக்கான இரு நாடுகளின் உறுதியான அர்ப்பணிப்பும் இந்த வேளையில் வலியுறுத்தப்பட்டது. கலந்துரையாடலுக்கு பிறகு மக்களவை கட்டட தொகுதியில் அமைந்துள்ள புதிய சபாநாயகர் அலுவலகத்தை பார்வையிட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அழைக்கப்பட்டார். அங்கு முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட காகிதமில்லா பாராளுமன்ற இயக்க முறைமையையும் நவீன சட்டமன்ற நிர்வாகத்திற்கான புதிய மாதிரியையும் அவர் பார்வையிட்டார். இந்தியாவின் பல்வேறு விவசாய புரட்சிகள் மற்றும் நிலையான கொள்கைகள் இலங்கைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்களை வழங்குகின்றன. எனவே உணவு பாதுகாப்பை உறுதி செய்து விவசாயத்தை நவீனமயமாக்கும் நோக்கில் இலங்கை நிறுவனங்களுடன் நெருக்கமான ஒத்துழைப்பை முன்னெடுக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்திய விவசாயத்துறையின் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். புதுடில்லி பூசாவில் அமைந்துள்ள இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் சென்றபோது அங்குள்ள அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். கலந்துரையாடலில் IARAயின் ஒருங்கிணைந்த சேவைகள் பணிப்பாளர் சின்னசாமி விஸ்வநாதன் மற்றும் பல சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மனித மேம்பாடு மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் விவசாயத்தின் முக்கியத்துவம் குறித்தும், விவசாய ஆராய்ச்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் புத்தாக்கம் ஆகிய துறைகளில் இலங்கை இந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சஜித் பிரேமதாச தனது உரையில் விவசாயம் என்பது பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் மையமாகும், அது ஒரு நாட்டின் மீள்தன்மையின் இதயம் என்று வலியுறுத்தினார். அவர் மேலும் உணவு பாதுகாப்பு 4 அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கியது. உணவின் கிடைத்தல், அணுகல், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை. இவை பூர்த்தி செய்யப்பட்டால் பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை வலுப்படும், பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு குறையும் என்று குறிப்பிட்டார். அதேவேளை இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயம் 16% பங்களிப்பை அளிக்கின்றது. ஆனால் இலங்கையில் அது 8% மட்டுமே என்றும் எடுத்து காட்டினார். எனவே இந்தியா தனது தேசிய அபிவிருத்தி திட்டங்களை விவசாயத்துக்கு வழங்கும் முன்னுரிமையிலிருந்து இலங்கை முக்கியமான பாடங்களை பெற முடியும். இறுதியாக ஆராய்ச்சி கூட்டாண்மைகள், அறிவு பரிமாற்றம், துல்லிய வேளாண்மை, காலநிலை மாதிரியாகும், உரத்தின் தர மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து பணியாற்றுவதற்கான சாத்தியங்கள் இரு தரப்பினராலும் அடையாளம் காணப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்றும் இலங்கை மற்றும் இந்தியா விவசாய புத்தாக்கம், ஆராய்ச்சி மற்றும் நிலைத்தன்மை தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்தும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். மன்னாரில் நடைபெற்று வரும் காற்றாலை திட்டத்திற்கு எதிரான மக்களின் தொடர்ச்சியான போராட்டம் நேற்று புதன்கிழமையும் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டக் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி அவர்கள் மன்னார் மக்களின் குரலுக்கு செவிசாய்த்ததற்கு நன்றி தெரிவித்தார். அவர் கூறுகையில், எமது குரலுக்கு செவிசாய்த்த ஜனாதிபதி போராட்டக் குழுவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனினும் எமது 3 கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் என்று தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அமைச்சரவை மூலம் இனி மன்னார் மாவட்டத்தில் புதிய காற்றாலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படாது என்று அறிவித்தது மகிழ்ச்சியான செய்தியாகும். ஆனால் தற்போது கட்டுமானத்தில் உள்ள 14 காற்றாலைகளுக்கான பணிகள் நிறுத்தப்பட மாட்டாது எனவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த 14 காற்றாலைகள் அகற்றப்படும் வரை எமது போராட்டம் நிறுத்தப்படாது என்று அவர் உறுதியுடன் தெரிவித்தார். அத்துடன் ஏற்கனவே அமைக்கப்பட்ட 36 காற்றாலைகளால் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பாதிப்புகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றும் அதற்கான எழுத்து மூல உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மன்னார் மாவட்டத்தில் கனியமணல் அகழ்வுக்கு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்ற கோரிக்கையினையும் முன்வைத்தார். இந்த 3 கோரிக்கைகளும் பூர்த்தியாகும் வரை போராட்டம் தொடரப்படும் என்றும் தற்போது போராட்டம் 100வது நாளை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வரவிருக்கும் நாட்களில் கிராமங்கள் தோறும் தீப்பந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன என்றும், நாட்டின் வளத்தை பாதுகாக்கவும் மன்னார் மக்களின் உரிமைகளை நிலைநிறுத்தவும் எமது போராட்டம் தொடரும் என்றும் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் வலியுறுத்தினார்.
எப்பாவல தெகல்ல பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 20 கிராம் ஹெரோயினுடன் அந்த பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையின் அதிபர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த கைது அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் எப்பாவல பகுதியில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையின் போது இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட அதிபரின் மனைவி பேலியகுட உள்ளூராட்சி சபையில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான விசாரணையில் கைது செய்யப்பட்ட இருவரும் அந்த பகுதியை சேர்ந்த 54 மற்றும் 22 வயதுடையவர்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். அவர்கள் நீண்ட காலமாக போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பில் ஈடுபட்டு வந்துள்ளார்கள் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே ஹிங்குராங்கோடு பிரதேசத்து சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவரும் தனித்த சம்பவம் ஒன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டார். அவர் தனது சகோதரர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஹிங்குராகுட போலீஸ் நிலையத்திற்குள் நுழைந்து போலீசாரை மிரட்டியதும் அழுத்தம் கொடுத்ததும் காரணமாக கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த உறுப்பினரின் சகோதரர் மின்சார கட்டணத்தை செலுத்தாததால் வீட்டில் மின்சாரம் துண்டிக்க வந்த 2 மின்சார சபை ஊழியர்களை அச்சுறுத்தி தடுத்ததும் அவர்களின் மோட்டார் சைக்கிள்களை சேதப்படுத்தியதும் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மின்சார சபை ஊழியர்கள் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டதாகவும் பின்னர் போலீஸ் நிலையத்தில் தனது சகோதரை விடுவிக்க கோரி அழுத்தம் தந்து அதே கட்சி உறுப்பினரும் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இவ்வாறு சமீப காலங்களில் தேசிய மக்கள் சக்தியினை சேர்ந்த சில உறுப்பினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிக்கி வருவது சட்ட அமலாக்க அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பெசில் ராஜபக்ச 2010 முதல் 2015 வரையான காலப்பகுதியில் 1.03 பில்லியனுக்கும் அதிகமான நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை கையூட்டல் மற்றும் ஊழல் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் சக்தியின் அமைப்பின் தலைவர் காமது துஷார முன்வைத்திருந்தார். அவரது முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே ஆணைக்குழு விசாரணைகளை தொடங்கியுள்ளது. அவர் குறிப்பிடுகையில் அரச வளங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டவை குறித்த விவரங்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியமித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி 2010 ஜூன் முதல் 2014 நவம்பர் வரை பெசில் ராஜபக்ச உள்நாட்டு பயணங்களுக்காக இலங்கை வான்படையின் விமானங்களை பயன்படுத்தியதோடு மகனிகும திட்ட நிதியில் இருந்து சுமார் 16 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்ட 3 சொகுசு வாகனங்கள் உட்பட ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 14 வாகனங்கள் மற்றும் மற்ற 13 வாகனங்களையும் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு பயன்படுத்தியதன் மூலம் அரசுக்கு 61 கோடிக்கும் மேலான நஷ்டம் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 2010 ஜனவரி முதல் 2015 ஜனவரி 10 வரை பெசில் ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக 64 கடற்படை வீரர்கள் மற்றும் 84 ராணுவ வீரர்கள் நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்களது சம்பளங்கள் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக அரசு நிதியிலிருந்து 26 கோடிக்கு மேலதிகமாக செலவிடப்பட்டதாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது.